ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க பிரெட் கஸ்டர்ட் எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ பிரெட் கஸ்டர்ட் செய்யறதுக்கு ஒரு 5 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நெய்யில் செஞ்சோம்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க பிரெட் எல்லாத்தையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா பிரெட்டையும் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நெய்ல. அப்பப்ப நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேன் வச்சுக்கலாம். அதுல வந்து 1 கப் அளவு வந்து பால் ஊற்றிக்கலாம். அதாவது 250 ml 1/4 லிட்டர் வந்து பால் ஊற்றிக்கலாம். நீங்க அதிகமான பிரெட் ஸ்லைசஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற போல வந்து பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கொஞ்சமாக பால் விட்டு கலக்கிட்டு அதை வந்து இந்த பாலில் வந்து சேர்த்துடலாம். பால் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலக்கி விடுங்க. ஸோ கஸ்டர்ட் மில்க் சேர்த்த அப்புறமா பால் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஸோ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது சர்க்கரை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா நம்ம லாஸ்டா ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா வந்து திக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸ்வீட்டை. நம்ம ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்கை வந்து ஊத்திடலாம். ஊத்திட்டு இன்னொரு லேயர் வந்து பிரெட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் இந்த கஸ்டர்ட் மில்கை ஊத்திட்டு அதுக்கு மேல கார்னிஷிங்காக பாதாம் ஃபிளேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். பாதாம் வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. மேல போட்டுட்டு இதை ஒரு ½ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு டேஸ்டான பிரெட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.